கோடை விடுமுறை மற்றும் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு மூணாறு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. கேரளா மாநிலத்தில் உள்ள மூணாறுக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அயல் நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கேரள அரசு சுற்றுலாத்துறை மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டு மூணாறில் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே 4.5 கோடி ரூபாய் செலவில் புதிய தாவரவியல் பூங்கா உருவாக்கப்பட்டது. இந்த பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை விடுமுறை காலத்தில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோடை விடுமுறை மற்றும் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு மலர் கண்காட்சி தொடங்கியது. இந்த கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரோஜா, ஜெரோனியா, டேலியா, ஜெரிபரா, ஐஸ்வர்யா போன்ற 20,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழக கேரள எல்லை பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த அரிக்கொம்பன் யானையை நினைவுபடுத்தும் வகையில் அதன் உருவத்தை தத்ரூபமாக ஃபைபர் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்திரத்தின் மூலம் காதுகளையும் தும்பிக்கையை மட்டும் அசைக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் கேரளாவின் முக்கிய அடையாளங்களான கதகளி நாட்டிய உருவம், காட்டெருமை போன்ற உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.